இப்ப பெருந்தலைவர் காமராஜர் மாதிரியே நம்ம ஒரு ஆளுமை, ஒரு சகாப்தத்தை உண்டு பண்ணிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை, இன்னொரு கோணத்துல பார்க்க வேண்டிய ஒரு ஆளுமை. அம்மா எம்.எஸ். அவர்கள் இசை உலகத்தின் பேரரசி, இசை அரசி. மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி, அந்த மதுரைக்கே உரிய ஒரு தனித்த கிரண். அவங்க பத்தி பலர் பலவிதமான புத்தகம் இருக்கிறாங்க. அவருடைய தோற்றம், கம்பீரம், அந்த கொண்டை, அந்த மல்லிகைப்பூ வச்சிருக்கிற அழகு, அந்த 3 பொட்டுக்களை வச்சுக்கிற ஒரு அழகு, அப்படி இழுத்து போத்துன அந்த தனி, எல்லாத்துக்கும் மேல அந்த முகத்துல ஒரு தெய்வீகமான பிரகாசம். இத்தனை பிரகாசத்துக்கு மத்தியிலும் கண்ணில் ஒரு லேசான சோகம், கண்ணில் ஒரு லேசான சோகம். இது எம்.எஸ். உடைய பிம்பம். ஒரு ஆச்சரியமான ஒரு படப்பிடிப்பு எம்.எஸ். பத்தி. அவங்களுடைய இசை பயிற்சி, இளம் வயதிலிருந்து ஏற்பட்ட இசை மீதான வேட்கை, அவர்கள் மீதான விமர்சனங்களை தாண்டி ஜெயித்த அழகு நிறைய. அது ஒரு 4 சொல்லலாம், 4க்கு மேல் நம்ம சிந்திக்க முடியாமையும் போகலாம். ஆனா நம்ம யோசிக்க வேண்டிய பகுதின்னு சொல்றதுக்கு முதல் விஷயம், ஒரு காலத்துல பெண்களுக்கு பக்கவாத்தியம் யாரும் வாசிக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய வித்வானா இருந்தாலும் ஆம்பளைங்க பக்கவாத்தியம் வீட்டுல தாளம் போடுவான். ஆனா பெண்களுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கிறதுனா கௌரவம் கம்மி அப்படின்னு பல ஆண்கள் நினைத்து கொண்டிருந்த காலம். அந்த காலத்துல மிகப்பெரிய வித்வான்களை எல்லாம் தன்னுடைய பக்கவாத்திய வித்வான்களாக வாசிக்க வைத்த இசை பேரரசி எம்.எஸ். செம்மொழி அவருடைய என்ன சொல்றது, அவரோட ரோல் மாடல் அல்லது அவரை உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை செம்மொழி. அவர் செம்மொழி என்ன பண்றாரு, நம்ம இன்னைக்கு கடவுள கோலோச்சி கொண்டிருக்கிற விக்கு விநாயகரா, அவர் சின்ன பையன். அப்போ ஒரு கச்சேரி செம்மொழிக்கு வாசிக்கிறார், ரொம்ப பிரமாதமா வாசிச்சிருக்கிறார். மறுநாள் மரியாதை நிமித்தம் செம்மொழி மாமாவை போய் பார்க்கணும் அப்படின்னு விக்கு விநாயகரான்னு பார்க்க போறாரு. செம்மொழி ஒரு கேள்வி கேட்டாரா, நீ பொம்நாட்டிக்கு வாசிப்பியோ, நீ பொம்நாட்டிக்கு வாசிப்பியோ அப்படின்னாரா. இதான் எங்க இருந்தாலும் வாசிக்க வேண்டியதானே, அதுல என்ன இருக்கு அப்படின்னு. நீ எம்.எஸ்.க்கு வாசிக்கலாம், எம்.எஸ்.க்கு வாசிக்கிறது பெரிய கௌரவம். அது மட்டும் இல்லை, அப்பதான் ஒரு பச்சை நோட்டை ஒண்ணா பார்க்கலாம். அந்த காலத்துல பச்சை நோட்டு தான் 100 ரூபாய். எம்.எஸ்.க்கு வாசிக்கலாம், பெரிய கௌரவம். ஒரு பச்சை நோட்டை முழுசா பார்க்கலாம். நான் சொல்லி ஏற்பாடு பண்றேன் போ சொல்லி, அதுக்கப்புறம் சதாசிவத்தை மீட் பண்றாங்க. அம்மா ஒரு டூர் போகும்போது விக்கு விநாயகராக கூட அழைச்சிட்டு போறாங்க. விக்கு விநாயகர் எனக்கு ஃபுல் சூட்லாம் போட கற்றுக் கொடுத்ததே சதாசிவ மாமா தான். வெளிநாடு வரும்போது எப்படி வரணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் அவர் தான். அப்படி இல்லை என்ன பகுதி நம்ம பார்க்கணும்னா, ஒரு பெண்ணுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கிறதுங்கிறது ஒரு ஆணுக்கு அவ்வளவு பெருமை இல்லைன்னு நினைத்துக் கொண்டிருந்த காலம் அப்படின்னு நான் சொல்லிச்சு. ஒரு பெண் ஒரு மந்திரத்தை, ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தை முன்மொழிந்து சொல்லுகிற போது ஸ்பஷ்டமா இருக்குமா? வர்ண தர்மத்துல ஒரு குறிப்பிட்ட குலத்துல பிறக்காம வேற குலத்துல பிறந்த உச்சரிக்கிற உச்சரிப்பு அவ்வளவு ஸ்பஷ்டமா இல்லைன்னா அந்த மந்திர துவனி போயிடாதா? அந்த சொல்றதுக்குரிய அதிகாரம் இந்த அம்மாவுக்கு உண்டா இல்லையா? எல்லா துறை நீங்க எம்.எஸ். ஓட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியம். எந்த விமர்சனத்துக்கும் எம்.எஸ். பதில் சொல்லியதே இல்லை. எந்த விமர்சனத்துக்கும் எம்.எஸ். தன்னுடைய வாயை திறந்து பதில் சொல்லியதே கிடையாது. தன் மௌனத்தின் மூலமே சகல விமர்சனங்களையும் விழுங்கியவர் இசையரசி எம்.எஸ். சுப்புலட்சுமி. தன் மௌனத்தின் மூலம் யாருக்கும் ஒரு மனசு வராது சார். யாராவது ஒரு குறை சொன்னாங்கன்னா உடனே டக்குன்னு ஒரு பதில் சொல்லும் போல ஒரு எரிச்சல், ஒரு கோவம் வரும். நான் என்ன பெரியாள் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கோவம் வரும். ஒன்றும் இல்லை, இந்த யூடியூப்ல வாட்ஸ்அப்ல எங்க பேச்சுக்கு சில பேர் கமெண்ட் போடுவான். அதெல்லாம் நீங்க படிக்கிறேன்னு கேட்குறீங்களா? ஒரு என்டர்டைன்மெண்ட் வேண்டாமோ? அங்கே அப்படியே பார்த்தா அவர் சொல்ற வார்த்தையெல்லாம் கட்டணும் அப்படியே நாக்கு பிடிக்கிறாங்க. இப்படி இப்படியே பேசுவாங்க. நமக்கு கோபம் வரும், உடனே இருக்குதா பதில் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆத்திரம் ஒரு எரிச்சல் வரணும். சார் இந்த மாதிரி விஷயத்துக்கே நமக்கு இவ்வளவு கோபம் வருது. அவங்களுடைய மிகப்பெரிய படைப்புகளை எல்லாம் அப்படியே கிழின்னு கிழிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் எதுக்குமே பதில் கிடையாது. அவங்க என்ன முடிவு பண்றாங்க, பதில் சொல்லி சொல்லி என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய கட்டாயம் அல்ல, இது இறைவனால் அருளப்பட்டது என்றால் தானாகவே நிற்கும் என்பதை நிலைநாட்டியது அவர்களுடைய மௌனம். இது அடையாளம்.
என் டி ராமாராவ் அவர்களை ஆந்திர முதலமைச்சராக இருக்கிறார் என் டி ராமாராவ். அவங்க பார்க்கறதுக்காக மங்கை தமிழர் ஆசிரியர் சுரேஷ் அவங்க மஞ்சுளா அவங்களும் நம்ம யோகா புகைப்பட கலைஞர் இவங்கெல்லாம் இன்டர்வியூ பண்றதுக்காக போறாங்க. என்டிஆர் அவர்கள் இன்டர்வியூ பண்றதுக்காக போறாங்க. 50 பேர் காத்து கிடக்குறாங்க. அவர் எப்படின்னா விசித்திரமான நாள் 4 மணிக்கு மார்னிங் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு. சரவணன் சாரே ஒரு இன்சிடென்ட் எழுதியிருக்காரு. கேட்டாராம் எப்போ அவங்கள பார்க்கணும் அப்படின்னு. நாளைக்கு 4 o'clock அப்படின்னு. அப்ப ஈவினிங் 4 o'clock. ஈவினிங் நான் எப்ப சொல்றேன்? மார்னிங் 4 o'clock. திருப்பதி தரிசனத்துக்கு போறவன் எப்படி போறாரோ அது மாதிரி திருப்பதி பெருமாள் குரூப் தான் அவரு. அதனால அவரை பார்க்க போறதா இருந்தாலும் 4 மணிக்கு போயிடும். சரவணன் சார் எழுதுறாரு. அப்ப போனா மேக்கப்போட ரெடியா உட்காந்துக்கிறாரா? ஏன் அதுல டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல, பேசிட்டு பரப்புறது டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல சார். முன்னுக்கு வந்தவங்க கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கு சார், இல்லாம அவங்க முன்னுக்கு வர முடியாது. They have some special features, டவுட்டே கிடையாது. என்டிஆர் அவர்களை பார்க்கறதுக்கு மங்கையர்மலையில இருந்து கல்கியில ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்ன்றதுக்காக போறாங்க. என்டிஆர் சொன்னாரா, வாங்க வாங்க எம்எஸ் அம்மா பத்திரிகையில இருந்து வந்திருக்கீங்க வாங்க. கல்கியினுடைய அடையாளம் எம்எஸ் அம்மா பத்திரிகையில இருந்து வந்திருக்கீங்க வாங்க. இவங்க கேள்வி கேட்ட ஒரு பதில் சொல்ல எம்எஸ் அம்மாவை பத்தி 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரா என்டிஆர். பேசிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரா, நான் என்ன ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டர், எவ்வளவு நாள் சிஎம் இருப்பேன்னு தெரியாது, அதோட என்ன இந்த ஊர் மறந்துடும். ஆனா திருப்பதியில அவங்க வெங்கடேஸ்வர சுப்ரபாதம் உலகம் உள்ள வரைக்கும் ஒரு சீஃப் உலகம் உள்ள வரைக்கும் பெருமாளுடைய சந்ததியில அவங்களுடைய சாசனம் நாம ஓடிக்கிட்டு இருக்குமே. அப்ப அந்த அளவுக்கு அந்த அவங்களுடைய புண்ணியத்துக்கு நிகரா இதெல்லாம் என்ன நான் உட்கார்ந்துருக்கிற முதலமைச்சர் நாற்காலிகள்லாம் என்ன சரி எந்த விஷயமா பார்த்தீங்க பாத்தீங்களா? ஒரு காலத்துல அவங்க உச்சரிச்சது சரியா தப்பான 100 விமர்சனம் வச்சாங்க. மௌனமாவே இருந்தாங்க அம்மா எம்எஸ் அம்மா. ஆனா அதை என்டிஆர் பின்னாடி சொல்றாரு, என்னை விட திருப்பதி கோயில் அதுதான் என்னைக்கு நின்று கொண்டே இருக்கும். இன்னைக்கு சார் திருப்பதியில எம்எஸ் அம்மாவுக்கு செலவு வச்ச மாதிரி வேற யார் சார் வச்சாங்க? அம்பராவோட அந்த வெங்கடேசரை பார்க்கறதுக்கு என்னைக்கு அந்த திருப்பதியுடைய அந்த நினைவை நினைவூட்டி கொண்டிருக்கிற, அதாவது மீண்டும் ஒரு பக்த மீரா நடமாடி சென்றதற்கு அடையாளமாக வாழ்ந்தவர் எம்எஸ். மீண்டும் ஒரு பக்த மீரா, அதாவது பக்த மீரால நடிச்சாங்கன்னு சொல்லக்கூடாதா, அவங்க மீராவாவே வாழ்ந்தாங்கன்னு சொல்ற. ஏன்னா அந்த கோயிலுக்குள்ள என்டர் பண்ற போது அவங்க அப்படி மூர்ச்சித்து விழுற மாதிரி சீனு, நிஜமாவே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, அவங்க எழுப்ப முடியல அப்படின்னு எழுதுறாங்க. அப்ப அந்த மீரா அப்படிங்கிற உணர்வு அவங்க மனசுக்குள்ள போய் தன்னை மீராவாகவே அவங்க உணர தொடங்கினாங்க. ஒரு செயற்கையா ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டோம், அதை பாடணும், சரியா சொல்லட்டுமா? பெர்ஃபார்மன்ஸ் என்ற லெவல்ல தன்னுடைய ப்ரோக்ராம வைக்கல, எக்ஸ்பீரியன்ஸ் என்ற நிலையில வச்சாங்க. பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சாதாரண விஷயம், எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் மேலான விஷயம். அவங்க எதை செஞ்சாலும் அந்த பெர்ஃபார்மன்ஸா செய்ய விரும்பல, எக்ஸ்பீரியன்ஸா பண்ணாங்க. ஆனா அவங்க மேல விமர்சனம் உண்டா இல்லையா? நிறைய விமர்சனம் உண்டு, நிறைய விமர்சனம் உண்டு. எப்படின்னா அவங்க ரிஹர்சல் பண்ணுவாங்க. பக்கவாதியம் வாசிக்கிறவங்க கூட காலையில வரணும், அவங்க கூட உட்காரணும். நம்ம இன்னைக்கு என்னென்ன கீர்த்தனை பாட போறோம், இதெல்லாம் சதாசிவ மாமாவுடைய ஏற்பாடு, எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். நீங்க சதாசிவம் அவர்கள் தான் அந்த எம்எஸ் அப்படிங்கிற அந்த பிம்பத்தை முறையாக வடிவமைத்து ஒரு மிகச்சிறந்த இடத்துல ஒரு பாரத ரத்னாவாக்கி உலகம் உள்ள வரையில் மறக்க முடியாத ஒரு இடத்துல எம்எஸ் நிலைநாட்டிய பெருமை ஒருவருக்கு உண்டுன்னா அது சதாசிவம். என்ன ரெண்டாவது கருத்துக்கு இடமே கிடையாது. சொன்னா வடிவமைக்கிறார், என்ன பாட்டு பாடணும், எவ்வளவு நேரம் ஒரு பாட்டை பாடணும், எல்லாமே அவர் டிசைட் பண்றாரு. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனால ரிஹர்சல் காலையில உண்டு. பக்கவாத்தியம் வாசிக்கிறவங்க வயலின் வரணும், மிருதங்கம் வரணும், எல்லாம் வரணும். கர்நாடக உலகத்துல என்ன கணக்குன்னு கேட்டீங்கன்னா, வயலின் வித்வான் மதுரையில இருந்து வருவார், மிருதங்கம் அவரு கோயம்புத்தூர்ல இருந்து வருவார், ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க ஒவ்வொரு ஊர்ல இருந்து வருவாங்க. ஸ்ட்ரைட்டா மேடையில் தான் மீட் பண்ணுவாங்க, ஒரு கீர்த்தனையை பாடுவாங்க. அவங்க லேசா ஒரு போட்டி இருக்கும், பாடுறவருக்கும் அந்த தாளத்துக்கும் அந்த வயலினுக்கும் எல்லாருமே அவங்களுடைய திறமையை காட்டுவாங்க. அப்ப அந்த இடத்துல அவங்க வெற்றி பெறுவதுதான் உண்மையான வெற்றி அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இருந்த காலத்துல காலையிலேயே வரணும், ரிஹர்சல் பண்ணணும், அப்புறமா நம்ம மாலையில போனோம்னா இது ஒரு ஆர்டிபிஷியல் வெற்றி இல்லையான்னு கேட்டாங்க. இது ஒரு செயற்கையான வெற்றி இல்லையா? முதல்ல ரிஹர்சல் பார்த்துட்டு மேடைக்கு வந்து பாடுறது அப்படின்னா அது எந்த வகையோட சேர்த்தி அப்படின்னு கர்நாடக உலகத்துல இருந்த இசை உலகத்துல இருந்த பல பேர் எம்எஸ் மேல ஒரு குற்றம் சாட்டினாங்க. இவங்க எல்லாம் மார்னிங்கே ரிஹர்சல் பண்ணிடுறாங்க, அப்ப அது எப்படி ரிஹர்சல் பண்ணி வெளியே வந்தா அது எப்படி ஒரு மிகப்பெரிய சாகர இசை சாகரமா இருக்க முடியும்? அது இல்ல, அது டிராமா, முதல்ல பிளான் பண்ணிட்டாங்க, ஒத்துக்க முடியாது அப்படின்னு. ஒன்ன மறந்துட்டாங்க. என்ன மறந்துட்டாங்கன்னா,
இயல்பிலேயே அங்கு வந்து பாடுகிற ஆற்றலும் திறமையும் உடைய எம்எஸ் வேண்டுமென்றே திட்டமிட்டு விட்டு வந்திருக்கிறார் என்பது ஒரு கணக்கு இருக்கு. சரியா சொல்லுமா? மரபு கவிதை பாடுகிற வல்லமை உடைய கவிக்கோ அப்துல் ரகுமான் புதுக்கவிதையும் எழுதினார் என்பதை போல தனிப்பட்ட முறையில் பாடுகிற ஆற்றலுடைய எம்எஸ் ரிஹர்சலும் பார்த்தாலும் தான் எடுக்கணுமே ஒழிய ரிஹர்சல் பார்த்ததால் மட்டுமே எம்எஸ் வெற்றி பெற்றார்னு சொல்லக்கூடாது. இது பல பேருக்கு புரியல. அவங்க முதலே ஒத்திக்கை பார்த்துட்டாங்களே, ஆனா தயார் பண்ணிக்கிட்டாங்களே, என்ன பாட்டு பாட போறோம், எங்க எப்படி நிரவல் பண்ண போறோம் எல்லாம் முதலே பிளான் பண்ணிட்டாங்களே சார். அந்த விஷயத்துல அவங்க வந்து ஒரு அக்யூரசி பெர்ஃபெக்ஷன்ல ரொம்ப அதிக நாட்டம் உடையவர். நிறைய பேர் அவங்களை பத்தி பல செய்தி சொல்லியிருக்காங்க. தூர்தர்ஷன் டைரக்டர் நம்முடைய நடராஜன் அவர்கள், என்னுடைய சகோதரரும் தூர்தர்ஷன்ல பணியாற்றினவர் தான். ஒரு தடவை எம்எஸோட ரெக்கார்டிங் அவங்க பண்றாங்க. அம்மா எப்படி தெரியுங்களா, தூர்தர்ஷன் ரெக்கார்டிங் எப்படி தெரியுங்களா, இப்போ ஒரு பாட்டு 5 கீர்த்தனை பாட போறாங்க அப்படின்னா முதல்ல ஒரு 20 நிமிஷம் பாடுவாங்க. அது ரிஹர்சல். பாடுவதுக்கு அப்புறம் தான் டேக் போலாம் அப்படின்னு திரும்ப டேக் எடுக்கணும். டேக் எடுத்ததை மறுபடியும் போட்டு காட்டணும். அவங்க திருப்தி வந்தா மட்டும்தான் ஓகே பண்ணுவாங்க. திருப்தி வரல அப்படின்னா மறுபடியும் டேக் போலாம் பாருங்க. இதெல்லாம் நார்மலா யாரும் செய்ய மாட்டாங்க. எஸ்பெஷலி ரேடியோ ரெக்கார்டிங், டிவி ரெக்கார்டிங்னா கர்நாடக வித்வான்லாம் லேசா தான் செய்வாங்க. ஏன்னா செக்கு ரொம்ப வீக்கா, செக்கு ரொம்ப மெல்லிசா, ஆல் இந்தியா ரேடியோ, தூர்தர்ஷன் செக்கெல்லாம் ஆனா செல்லுபடி ஆகும். பட் பேமெண்ட் ரொம்ப புவரா இருக்கும் ஆல் இந்தியா ரேடியோல, தூர்தர்ஷன்ல. அது எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஏதோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி லேசா வந்து ஒத்திகை பண்ண மாட்டோமோ, ஒத்திகை ஆல் இந்தியா ரேடியோல பண்ணிட்டு ஒத்திகை ஆல் இந்தியா பண்ணிட்டு சாயங்காலம் கச்சேரி பண்ணி பண்ணிவிடலாம் அப்படிதான் அபிப்பிராயம் இருக்குது. 90% இவங்க நேர் மாறு வந்து உட்கார்ந்தாங்கன்னா போச்சு. ரிஹர்சல் டேக்க ப்ளே பண்ணணும். சரியா இருந்தா தான் டேக் ஓகே ஆகும், இல்லாட்டி மறுபடியும் பாடணும். எங்க அண்ணன் ஒரு முறை ரெக்கார்ட் பண்ணும்போது சொன்னார், அப்பாதிட்டு இருக்கிறாரு. ஒரு மத்தியானம் 1 மணி ஆயிடுச்சு, பசி நேரம். ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ஒரு கீர்த்தனை ரெக்கார்ட் ஆயிருக்கு. திரும்ப போடுவோம் அப்படின்னு போடுறாங்க. இப்படியே அதை ரசிச்சு அதை கேட்டுட்டே இருக்காங்க எங்க இருக்கு. இப்போ இவருக்கு ஒரு கியூரியாசிட்டி, இவங்க அதை ஃபீல் பண்ணி என்ன கமெண்ட் சொல்றாங்கன்னு மைக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு. மெதுவா இவர் மைக்கை ஓப்பன் பண்ணி கேட்ட போது அவங்க இந்த வாயை மூடிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ராதாட்ட, நீ என்ன நினைக்கிற? அம்மா நல்லா தானமா வந்திருக்கு, நான் இது ஓகே சொல்லிடுறான். என்ன நல்லா வந்திருக்கு, 2 இடத்துல சர்க்கிள் 3 இடத்துல சர்க்கஸ். என்ன நல்லா வந்திருக்கு, 2 இடத்துல சர்க்கிள் 3 இடத்துல சர்க்கஸ். உனக்கு ரொம்ப பசிக்கிறது ஒண்ணா, அதாவது பசினால சீக்கிரமா வீட்டுக்கு போன முடிவு பண்றியா? அது நல்லா வரலன்றதை நீ ஒத்துக்க வேண்டாமா? 2 இடத்துல சர்க்கிள் 3 இடத்துல சர்க்கஸ், இது எப்படி ஓகே பண்றது? இன்னொரு தடவை எடுத்துருவோம். பசினா காசு காட்டுறியா அப்படின்னா பாருங்க, எவ்வளவு தூரத்துக்கு அந்த பர்ஃபெக்ஷன்ல அவங்களுக்கு நாட்டம், அது சரியா வரணும் அப்படிங்கறதுல ஒரு அக்கறை. மதிக்கணும். நிறைய மனிதர்களுக்கு சுமாரா போறாதா, பேசினா போறாதா, இந்த உலகத்துல வெற்றி பெற்றவர்களுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்னு சொன்ன பாருங்க, அந்த இது ஒண்ணு என்ன, துல்லியமான அளவு அது சரியா வர்ற வரைக்கும் அவங்க வாய்ப்பாங்க. கொஞ்சம் முன்னப்பின இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க பெறுகிற வெற்றியும் கொஞ்சம் முன்னப்பின தான் இருக்கும். இது இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய வெற்றி உயர்ந்த இடத்துல தான் அந்த வெற்றி நிச்சயமா இருக்கு. இது வந்து எம்எஸ்எம்மாவுடைய ஒரு ஆச்சரியமான குவாலிட்டி. இன்னொன்னு பண்பு நலன். என்ன பண்பு நலன்? திருப்பதி தேவஸ்தானத்துல ரெக்கார்ட் வெளியிடுறாங்க. அது முடிஞ்ச உடனே அம்மாவுக்கு ஒரு யோசனை, திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சொல்றாங்க, உங்களை தேவஸ்தான வித்வானா நாங்க நியமிக்கணும் அப்படின்னு விரும்புறோம், அந்த ஹானர் வந்து உங்களுக்கு செய்யணும். சார் அதுக்கு முன்னாடி எந்த பெண்ணையும் திருப்பதி தேவஸ்தான ஆஸ்தான வித்வானா நியமிச்சதில்லை, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வருது அந்த ஹானர். என்ன சொன்ன முதல் வார்த்தை, அது எப்படி, என்னோட குருநாதர் செம்மங்குடிக்கு இல்லை, எனக்கு மூத்த பெரியவாள் பல பேருக்கு இல்லை, அதை நான் எடுத்துட்டா சரியா இருக்காது, நீங்க அவளுக்கெல்லாம் அதை கொடுத்து முடிச்சுட்டு எப்ப வர்றதோ அப்ப எனக்கு கொடுத்தா போறோம், என்னுடைய குருநாதருக்கு இல்லாம நான் அதை எடுத்தா சரியா இருக்காது, வேண்டாம். அதனால அவசரமா 2 பேருக்கு மேல அந்த திருப்பதி தேவஸ்தான வித்வான்கிற மரியாதையை கொடுத்துட்டு அதன் பிறகு எம்எஸ்எம்மாவுக்கு சேர்த்து பண்றாங்க. என்னுடைய சீனியருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும் அப்படிங்கிற நினைப்பு இன்னைக்கு வெற்றி பெறுகிற ஜூனியர் எத்தனை பேருக்கு இருக்கு? கலைமாமணியே வெயிட் பண்ணி வாங்க மாட்டேங்கிறான். இன்னும் போற லெவல்ல இருக்கிறவங்க கூட கொடுக்க மாட்டேங்கிறான்.
சின்ன நானே வாங்கிட்டா பரவாயில்ல அப்படிங்கிறா. பொதுவா கலைமாவணியே போற வாயில் இருக்கிறவங்களை பார்த்து தான் கொடுப்பாங்க. சில சமயத்துல கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறவங்களுக்கும் கொடுப்பாங்க, அது வேற சமாச்சாரம். பொதுவா அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சீனியர் ஒருத்தருக்கு கொடுக்க கூடாது, ஜூனியர் போய் நின்று ஆளை பார்த்து தேட பார்த்து எப்படியாவது என்ன போய் அந்த இடத்துல போடு அப்படின்னு ஒவ்வொரு விருதுக்கு ஃபைட் பண்றாங்க. பட் இவங்க அப்படி இல்லை. திருப்பதி தேவஸ்தான வித்வான்கிற அந்த பெருமை என் குருநாதருக்கு முதல்ல கிடைக்கணும். அந்த விருப்பம், அந்த பண்பு, அது ஒரு ஆச்சரியமான குணம். இன்னொரு கோணத்துல பாக்குறதா இருந்தா, அம்மாவை பத்தி நிறைய பேர் நிறைய சிறப்பான செய்திகளை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதை நான் என்னுடைய வார்த்தையால சொல்றதை விட ஒரு கர்நாடக இசை வித்வான் எப்படி அவர்களுடைய பெருமையை பேசுறாருன்றத நம்ம அப்படியே நான் சொல்ல விரும்புறேன். அனுஸ்வரம் முதல் எல்லா ஸ்வரங்களையும் ஸ்ருதியை தாரகமாக கொண்டு இசைப்பது, கார்வைகளை நன்கு உபயோகிப்பது, பிற்காக்களை அளவோடும் மிருதுவாகவும் கொடுப்பது, தம்பூராவுடன் பயிற்சியும் கச்சேரியும் செய்வது, கமகங்களை ரப்பர் பந்து போல் குதிக்க விடாமல் அளவான அசைவுகளோடு நிறுத்திக் கொள்வது, மைக்கை சார்ந்து பாடாமல் நாவியிலிருந்து குரல் எழுப்பி வாய்விட்டு பாடுவது, இத்தனை தன்மைகளையும் அவர் வாயால் சொல்லாமல் வாழ்க்கையில் செய்து காட்டினார். இதை யார் சொன்னாங்க? நம்முடைய கர்நாடக இசை வித்வான் விஜய் சிவா சொல்றார். எப்படின்னா அந்த சங்கீதத்துல அவங்க எவ்வளவு சிறப்பா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளம் வெறும் மைக்கை சார்ந்து பாடாமல் நாவியிலிருந்து பாடுவது. இது பழைய முறைங்க. இப்ப மைக் கிட்டக்க உனக்கு நோகாம எனக்கு நோகாம அப்படின்னு ஈவினிங் ஒரு கச்சேரி இருக்கு, மறுபடியும் இன்னொரு கச்சேரி இருக்கு, என்ன பண்ண முடியும்? 7-8 கச்சேரி பண்ண வேண்டியிருக்கு, ஒரு ரெக்கார்டிங் இருக்கு. அப்படியே நோகாம மைக்லயே அந்த வாய்ஸ் அப்படியே எழுப்பிட்டே போவாங்க. நாவியிலிருந்து பாடுவது. இதை விட நாம இன்னொரு சின்ன விஷயம் நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு கீர்த்தனையை பாடும்போது நோட் புக் வச்சு அவங்க பாடுறது கட்டாயம். நம்ம இப்ப இருக்கிற இளம் வித்வான்கிட்ட நீங்க பேசினா என்ன சொல்றாங்க? அது எப்படி முடியும்? புதுசு புதுசா 10 பாட்டு கேட்கறாங்க, அவங்க கம்ப்யூட்டரே முன்னாடி வச்சிடறாங்க, லேப்டாப் முன்னாடி வச்சிடறாங்க, நாங்க பார்த்து பாடினா என்ன தப்புன்னு. இதுக்கு நான் பதில் சொல்லல, கல்கி சொன்ன பதில் சொல்றேன். ஒரு முறை கல்கி பகீரதன் சாரை கூப்பிட்டு ஏதோ ஒரு விழா, அந்த விழாவை போய் கவர் பண்ணிட்டு வா அப்படிங்கிறார். அந்த விழா நடக்குது, யாரோ பேசுறாங்க, நீ போய் என்ன பண்ற, அந்த விழா பேச்சை கேட்டு கவர் பண்ணிட்டு வா அப்படின்னு. பகீரதன் இப்படி வெளியே போனவரு திருப்பி உள்ள வந்தார். எதுக்கு உள்ள வர அப்படிங்கிறார். நோட் புக்கும் பேனாவும் நான் மறந்து வச்சுட்டேன், அதை எடுத்துட்டு போனேன். ஒண்ணு வேண்டியது இல்லை. அங்க போய் நின்று ஓ மனசுலயே நிக்காத விஷயத்தை நீ எழுதுனா எவன் மனசுல நிக்கும்? முழுசா பேச்ச கேளு, உன் மனசுல என்ன நின்னுச்சோ அதை எழுது. உன் மனசுல நின்னதை எழுதுனாதான் படிக்கிறவன் மனசுல நிக்கும்னாரு. இப்ப வித்வானுக்கு இது பொருந்தாதா? உன் மனசுல நின்னு பாடினாதான் கேட்கிறவன் மனசுல அது நிக்குங்கிற ஒரு பேசிக் ஆர்குமெண்ட் சிந்திக்க வேண்டாமா? நம்ம மனசுல நின்னு மனசுல இருந்து வந்தாரா சார்? அறிவுபூர்வமான விஷயங்களுக்கு காகிதம் வேணும் சார். புள்ளி விவரம் தப்பா போக கூடாது. 1923 22 சொல்லக்கூடாது. ஆனா மனசுல இருந்து வர சங்கீதத்துக்கு பேப்பர் காகிதம் கையில வச்ச கூடாது. அது மனசுக்குள்ள போய் தான் அந்த சங்கீதம் முழுமையா வெளியில வரணும். அப்படி வரணும் அப்படிங்கிற ஸ்கூல் ஆஃப் தாட், அதுக்கு அடையாளமாக விளங்கியவர்கள் அம்மா எம்.எஸ். அவர்கள். அதுதான் விஜய் சிவா சொல்றாரு அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு கோணம், ஏன் அவங்க பெர்ஃபெக்ஷன்ல அவ்வளவு நாட்டமா இருந்தாங்க அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் இப்போ ஒரு இன்சிடென்ட் அப்படியே பதிவு பண்றேன். இது சகோதரி பாரதி பாஸ்கருடைய கட்டுரையில கூட எழுதியிருக்கிறாரு. அதனால இந்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத முதல்ல மனசுல வாங்கிக்கங்க. அது பற்றிய சர்ச்சையை நான் அப்புறமா பேசுறேன். ஏதோ ஒரு கச்சேரி, ஒரு சின்ன தவறு பாடலில் எங்கேயோ நேர்ந்து விடுகிறது, நிகழக்கூடியதுதான். ஒரு கச்சேரி பண்றவங்க கொஞ்சம் தப்பு வராதா? ஏதோ ஒரு இடத்துல வராதா? சுருதி கொஞ்சம் லேசா விலகாதா? இல்ல ஏதோ ஒரு ஸ்வரம் மாத்தி வந்துடாதா? ஏதோ ஒரு சின்ன தப்பு நடக்கத்தான் செய்யும். நிகழக்கூடியதுதான். அப்பழுக்கற்ற மன ஒன்றுதல் இருக்கும் போதுதான் மேடையில் தவறு நிகழாமல் இருக்கும். அப்பழுக்கற்ற மன ஒன்றுதல் இருக்கும் போதுதான் மேடையில் தவறு நிகழாமல் இருக்கும். ஏதோ ஒரு விஷ வேளையில், அருமையான வார்த்தை, ஏதோ ஒரு விஷ வேளையில் சில சமயங்களில் சில தவறுகள் வந்து விடுகின்றன. பாடுறவங்களுக்கு தப்பு வந்துருது. நல்ல அனுபவத்தால் இதை அவையோர் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக சரி செய்து விட முடியும். இதுதான் சர்க்கஸ். அம்மா சொன்னாங்க பாருங்க, டக்குனு மறைச்சிடுறது. அந்த தப்பு தெரியாதபடி அதை உடனே அப்படியே நிறைவேற்றி அப்படியே அடுத்ததுக்கு போயிடுவாங்க. அந்த பிரச்சனை வராதபடி பார்த்துக்குவாங்க. இது எல்லா சீனியர் வித்வானும் உலகத்துல பண்றது தான், பண்ணாம ஒண்ணும் யாருமே இல்லை. பொதுவா எம்எஸ் அம்மாக்கு அது நடக்காது. ஒரு நாள்
அபூர்வமா நடந்துச்சு. அந்த பாட்டுல ஒரு சின்ன விஷயம் வேலை ஒரு தப்பு நடந்து போச்சு. வீடு திரும்பறதுக்கு கார்ல ஏறி உட்கார்றாங்க. சதாசிவம் இது குறித்து பேசுகிறார். அப்படி தப்பு வரும்படி நாம பாடினா, இவ்வளவு கடுமையான ஒரு வார்த்தை பாருங்க, அப்படி தப்பு வரும்படி நாம பாடினா அப்புறம் எதுக்கு உசுர வச்சுக்கிறதா? அப்படி தப்பு வரும்படி பாடினா அப்புறம் எதுக்கு உசுர வச்சுக்கிறதா? அப்ப என்ன அர்த்தம்? உன்னுடைய உயிர் பாட்டுல இருக்கணும், அது போச்சுன்னா உயிர் போனதுக்கு சமம். இவ்வளவு கடுமையான ஒரு விமர்சகர் பக்கத்துல இருக்கிறார், இவ்வளவு கடுமையான விமர்சகர். இதை எப்படி ஜீர்ணிக்கிறது? இது எப்படி நிறுத்திப்போம்? என் பேரு சதாசிவம், இது சொன்னது கல்கி சதாசிவம். என் பேரு சதாசிவம். எங்க அப்பா கல்கி சதாசிவத்துக்கு நன்றியா தான் எனக்கு அந்த பேரை வச்சாரு. அது ஒரு பெரிய கதை, ஒரு 2 நிமிஷத்துல சொல்லிடுறேன். திருச்சி ஆல் இந்தியா ரேடியோல எங்க அப்பா வேலை பார்க்கும்போது ஸ்டேஷன் டைரக்டருக்கும் எங்க அப்பாவுக்கும் தகராறு. இதெல்லாம் சில ஜென்மத்தில் தீரவே தெரியாது. அவர் கடுமையா ஏதோ பேசின உடனே சென்னைக்கு வந்து கல்கி சதாசிவங்களை பார்க்கிறாரு எங்க அப்பா. பார்த்துட்டு இந்த மாதிரி திருச்சி ஸ்டேஷன் டைரக்டர் என்ன ரொம்ப அவமானமா பேசிட்டார் அப்படின்னு. சதாசிவம் ரைட்டர்ஸ் ரொம்ப மரியாதை கொடுத்தாரு. உடனே போன் எடுத்தார். டெல்லியில இந்த இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் செக்ரட்டரி அவருக்கு கூப்பிட்டு, ஒன் மிஸ்டர் சுகி சுப்பிரமணியம், மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் இஸ் ஒர்க்கிங் இன் திருச்சி ஆல் இந்தியா ரேடியோ. ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் ஹி மஸ்ட் ஒர்க் இன் மெட்ராஸ் ஆல் இந்தியா ரேடியோ. எப்படி டிரான்ஸ்ஃபர் பாருங்க. One Mr. Suki Subramaniam working in Trichy All India Radio. From tomorrow onwards, he must work in Chennai All India Radio. Namaste, HH. திரும்பி அவர் கூப்பிட்டு, ஜி ஆஞ்சி டன். ஒரே நாள்ல அங்கிருந்து சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆறு எங்க அப்பா. தன்னை காப்பாற்றி கொடுத்ததுக்காக என் பேர் ஆறுமுகம்னு இருந்த பேரை சதாசிவம்னு மாற்றி வச்சாரு. நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்லது பண்ணார் சதாசிவம்னு, என் பேரை சதாசிவம்னு வச்சாரு. இதை சொல்றதுக்காக கல்கி நாங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் என்னை அழைச்சிட்டு கல்கி என்னுடைய பர்த்டே அன்னைக்கு கல்கி தோட்டத்துக்கு போகிறோம். கல்கி தோட்டத்துக்கு போன உடனே இது சதாசிவம் பேர் வச்சிருக்கேன், உங்கள் பேர் வச்சிருக்கேன் அப்படின்னா அப்பா விழுந்து கும்பிடுனார். அப்போ அப்பா சொன்னால் நாங்கள் கும்பிடுவோம். உடனே விழுந்து கும்பிட்ட உடனே அவர் நல்லா சேருமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா நீங்க உங்க பர்த்டேயா அப்படின்ட்டு, நான் மறக்க முடியாத அனுபவம். கொஞ்சமா அப்படின்னு கொஞ்சமா ஒரு மான் துள்ளுற மாதிரி அம்மா துள்ளிட்டு வராங்க. எம்எஸ் கதவுக்கு பின்னாடி நிற்கிறாங்க. அந்த ஹவுஸ் ஒய்ஃப் கதவுக்கு பின்னாடி நிற்கிறாங்க. சுகி வந்திருக்கிறார், எங்க அப்பா பேர் சுகி சொல்லிருந்தாங்க. சுகி வந்திருக்கிறார், அவர் பிள்ளையாண்டி நமக்கு நீங்க பர்த்டேயா, காலமே இங்க சாப்பிட்டு போறா, கேசரி பண்ணிடும். அடுத்த நிமிஷம் எங்களுக்கு பரிமாறுறோம். கொஞ்ச நேரத்துல சாப்பிடுறோம். எம்எஸ் கையால் பரிமாறி சாப்பிட்ட பாக்கியம் எனக்கு ஏதோ ஒரு கத்திரிக்காய் கொச்சு வச்சாங்க. கத்திரிக்காய் எனக்கு பிடிக்காது. அப்போ நான் தொடலை. சதாசிவம் கேட்டார், ஏன் தொடலை? அது ஏன் தொடலை? எனக்கு பிடிக்காது. உணவுல பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாது. மற்ற இடத்துலலாம் கத்திரிக்காய் 1 கிலோ ஒரணா அப்படின்னா கல்கி கார்டன்ஸ்ல விளைகிற கத்திரிக்காய் 1 காய் ஒரணா. இங்க நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கத்திரிக்காயை உண்டாக்குறேன். அதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. மரியாதையா சாப்பிடு. ஒரு தடவை போன எங்கிட்டயே இவ்வளவு கண்டிப்பா இருந்தாரு, வாழ்நாள் முழுக்க கூட இருந்த எம்எஸ் மட்டும் எவ்வளவு கண்டிப்பா இருந்திருப்பாரு. அவருடைய நேச்சர், அவருடைய இயல்பு. எதுக்காக சொல்றேன்? சதாசிவம் அவருடைய அந்த பணத்தை எவ்வளவு கடுமையான ஒரு, அப்புறம் எதுக்கு உசுர வச்சுக்கிறதா அப்படின்னா, இப்ப பாருங்க அம்மா ரிஹர்சல் பண்ணி பாடி அது எவ்வளவு வெற்றியா வரணுங்கிறத எடுத்த அக்கறைக்கு ஒரு மிகப்பெரிய மூல காரணம் ஒரு பிழை வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம். ஆனா இதை பத்தி இசை உலகத்துல ஒரு கொடுமையான விமர்சனம் உண்டு. அந்த பகுதிக்கு போறதுக்காகத்தான் நான் இவ்வளவு பெரிய நீண்ட முன்னுரையை போட்டேன். அதாவது இசை உலகத்துல என்ன சொல்றாங்க, இது சரியா? இப்படி தன்னுடைய கற்பனையின்படி ஒருவரை டிராவல் பண்ண விடாதபடி ஒரு இசையின் மீது இப்படி ஒரு ஆளுமையை செலுத்தலாமா? இந்த வித்வான் யாருன்னு அப்புறமா அவன் சொல்றேன். எம்எஸ் இசையின் மீது சதாசிவத்துக்கு இருந்த பிடி தயாரிப்பாளர் என்ற முறையில் மட்டுமல்ல, எம்எஸ் இயக்குனரும் திரைக்கலாசிரியரும் சதாசிவம் தான். ஒரு கச்சேரியில் எந்த ராகத்தை பாட வேண்டும், எந்த பாடலை பாட வேண்டும், ஒவ்வொன்றையும் எவ்வளவு நேரம் பாட வேண்டும் என்பதை எல்லாம் சதாசிவமே தீர்மானித்தார். கச்சேரி நடக்கும் போது சதாசிவத்திடமிருந்து உத்தரவுகள் வரும். பார்வையாளர்கள் பிரபலஸ்தர்கள் யாரேனும் இருந்து விட்டால் இந்த குறுக்கீடுகள் இன்னும் அதிகமாகிவிடும். ஒரு ராகத்தை விஸ்தரித்து எம்எஸ் ஆழமாக போயிருப்பார். அப்போது அதை நிறுத்திவிட்டு சூர்தாசர் பஜன் ஒன்றை பாடும்படி சதாசிவம் சொல்வார். காரணம், கச்சேரிக்கு வந்திருந்த இந்தி பேசும் பிரமுகர் ஒருவர் சீக்கிரமே கிளம்ப வேண்டியிருக்கும். கச்சேரியின் முடிவில் பஜன் பாடும் வரை அவரால் காத்திருக்க முடியாது.
எம்எஸ்ஸின் மனதை அறிந்த சிலர் இது போன்ற குறுக்கீடுகள் எம்எஸ்ஐ மிகவும் தொந்தரவுக்கு உள்ளாக்கின என்று என்னிடம் சொல்லி இருக்கிறார்கள். அவர் பதிவு பண்ணியிருக்கார். இது போன்ற தலையீடுகள் எம்எஸ்ஸின் பிரவாகத்தை பாதித்ததுடன் கர்நாடக இசை குறித்த பொது பிம்பத்தையும் பாதித்தன. ஏனென்றால் எம்எஸ் தான் கர்நாடக இசையின் நன்கு அறியப்பட்ட அடையாளம். இசை வெளிப்பாட்டின் கால அளவை நிர்ணயிப்பது விவேகமான திட்டமிடல் அல்ல. இசையை மட்டுமல்ல, எந்த படைப்புக்கலையின் சாரத்தையும் இது குறைத்துவிடும். பாட பாட காலப்போக்கில் ஒரு இசைக்கலைஞரின் அகத்தில் தன்னுடைய இசை குறித்த சூட்சமமான ஒரு மதிப்பீடு உருவாகும். இதுதான் கச்சேரிக்கான சமநிலை பெறப்படுகிறது. ஒவ்வொரு கச்சேரியும் தன்னளவில் ஒரு அனுபவம். பாடும் ஒவ்வொரு பாடலும் அல்லது ஒவ்வொரு மேம்படுத்தலும் அன்றைய தினத்தின் படைப்பூக்கத்திலிருந்து பிறக்கிறது. இதை சிதைப்பது என்பது ஒரு கலைஞரை சிறுமைப்படுத்துவது போல. குற்றம் சாட்டியவர் டி.எம். கிருஷ்ணா. அவருக்கு இசையோட ஆழம் தெரியும். அவர் ஒரு இசை கலைஞர். அதனால அவருக்கு சொல்றதுக்கான உரிமையும் இருக்கு, தகுதியும் இருக்கு. ஆனா ஒண்ணு மறக்க முடியாது, எல்லா நன்மைகளுக்குள்ளும் சில சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். அதாவது எம்எஸ் ஒரு அபூர்வமான குறிஞ்சி மலராக வளர முடியாதபடி எங்கு எப்படி தேவையோ அதற்கு தயாரிக்கப்பட்ட நபராக கொண்டு போய் முன்னிறுத்தப்படுகிறார். இது எம்எஸ்னுடைய ஒரு பெரிய சங்கீத பயணத்துக்கு தடையாக இருந்தது அப்படிங்கிறது கிருஷ்ணாவுடைய ஆர்குமெண்ட். டக்குன்னு எல்லாரும் டி.எம். கிருஷ்ணாவை ரொம்ப குறை சொல்றாங்க. ஆனா இதை முழுக்க படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் என்னுடைய மனசு அவருடைய குற்றச்சாட்டிலும் நியாயம் இருக்கிறது. ஆனா ஒண்ணு மறந்துட முடியாது, இவர் விரும்பியபடி எம்எஸ் இருந்திருந்தால் புகழ்பெற்ற பாடகராக மட்டுமே இருந்திருக்க முடியுமே ஒழிய உலகம் முழுவதும் இந்திய இசையின் அடையாளமாக ஒரு பக்த வீராவாக நின்றிருக்க முடியாது. எனவே சதாசிவம் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாலும் எம்எஸ் என்கிற தங்க விக்கிரகத்தை உலகத்தில் வடிவமைப்பதற்கு அந்த கட்டுப்பாடுகள் உதவியாக இருந்தன. இதை நம்ம மறுக்க முடியாது. இதை யார் சொல்றா? எம்எஸ் சொல்றாங்க. என்ன கேட்கிறாங்க? சதாசிவம் ஒரு சர்வாதிகாரி மாதிரி, இந்த வார்த்தை இருக்கு அப்படியே, சதாசிவம் ஒரு சர்வாதிகாரி மாதிரி எல்லாமே உங்களுக்கு உத்தரவு போடுறாரு, உங்களுக்கு கோபமே வராதா? எம்எஸ் கேட்கிறாங்க, உங்களுக்கு கோபமே வராதா? எப்படி வரும்? நான் படிக்காதவன், நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு மாமாவுக்கு தானே தெரியும். அது மட்டும் இல்ல, யார்த்தையுமே எனக்கு கோபப்பட்டு பழக்கமே இல்லை. அதனால எனக்கு மாமா மேல கோபமே வராது. நான் என்ன பண்ணினா நல்லா இருக்கும்னு என்னை விட அவருக்கு தான் நல்லா தெரியும். இதுதான் எம்எஸோட பதில். நான் என்ன பண்ணினா நல்லா இருக்குங்கிறது என்னை விட அவருக்கு தான் தெரியும். சார், அவங்களே அவருடைய ஆளுமை தான் தன்னை வளர்க்கிறது என்பதை ஒப்புக்கொண்ட பிறகு நாம் அதை போய் குறுக்கிட முடியாது. ஆனா டி.எம். கிருஷ்ணாவுடைய சிந்தனை போக்கு இருக்கு பாருங்க, முற்றிலும் தவறு என்று சொல்ல முடியாது. ஏதோ ஒரு பெரிய சங்கீத சாகரமா பிரபாகப்படுத்த வளர வேண்டிய ஒன்று திட்டமிடப்பட்ட இசை பயணமாக ஒரு குறியீட்டை நோக்கி, ஒரு பிம்பத்தை நோக்கி செதுக்கப்பட்ட பிம்பமாக அவர் நகர்த்தப்படுகிறார். இது ஒரு வகையான விஷயம். ஆனா எல்லாத்தையும் தாண்டி ரெண்டு சம்பவத்தை சொல்லி நான் அதை முடிச்சிடுறேன். ஒன்று, அவங்க வாழ்க்கையிலும் வருபவர். ஏன்னா அவங்க சம்பாதிச்சா அவ்வளவு பணத்தையும் கொட நன்கொடை தானம், அது சதாசிவனுடைய பண்பு, எம்எஸ் அம்மாவுடைய பண்பு. ஒரு தம்பி இதை வச்சு எடுத்து வாழணுங்கிற ஆசை அவருக்கு இல்லை. எல்லாத்தையும் தானம் பண்ணாங்க. ஒரு எல்லையில கல்கி கார்டன்ஸ் விற்க வேண்டியிருக்கு. இத்தனை பெரிய இசை பேரரசி ஒரு வாடகை வீட்டில் குடியேறுவதற்கு தயாராக இருக்கிறார். இத்தனை பெரிய இசை பேரரசி ஒரு வாடகை வீட்டில் குடியேற தயாரா இருந்தார். ஐயாக்கெல்லாம் நல்லா தெரியும், அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் சுவாமிநாதன் அவர்கள் மூலமாக 2 வீட்டு போட்டோவை எடுத்து, இந்த 2 வீட்டுல அம்மாக்கு எந்த வீடு வேணும்னு கேளுங்க, அந்த வீடு அரசு வாங்கி கொடுக்கும் அப்படின்னு. சதாசிவம் பதில், எங்களுக்கு கொடுத்துதான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்லைன்னு சொல்லுங்க. எங்களுக்கு கொடுத்துதான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்லைன்னு சொல்லுங்க. அதான் சதாசிவம். அது மாதிரி ஒரு பர்சனாலிட்டி பார்க்க முடியுமா? எங்களுக்கு கொடுத்துதான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்லைன்னு சொல்லுங்க. எம்ஜிஆர் சொன்னார், அதுக்கப்புறம் அவங்க ஒன்றும் தொந்தரப்பட வேண்டாம், விட்டுருங்க. பரமாச்சாரியார் காதுக்கு போகுது, ஐயோ இவங்க வறுமையில கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஏதாவது பண்ணணுமே அவர் தவிக்கிறார். பகவானுக்கு இவ்வளவு காரியம் பண்ணினா அவளுக்கு நாம இவ்வளவு ஒரு கஷ்டம் இருக்கலாமா அப்படின்னு. திருப்பதி தேவஸ்தானம் பிரசாத்தை கூப்பிட்டு சொல்றாரு, நீ என்ன பண்றதே தெரியாது, பார்த்து ஏதாவது ஒரு ஏற்பாடு. அவர் என்ன பண்ண முடியும்? திடீர்னு பணம் கொடுக்க முடியுமா? நண்பரை கொடுத்தா வாங்க மாட்டாங்களே, 10 காசு கொடுத்தா எடுத்துக்க மாட்டாங்களே. யோசிச்சு பார்த்து பெருமாள்கிட்டே போய் அழுது என்ன பண்றதே எனக்கு தெரியலையே, எம்எஸ்எம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சுட்டு அவர் வெளியில வர்றார். அப்ப யாரோ ஒருத்தர் அன்னமாச்சாரியா கீர்த்தனை பாடிக்கிட்டு அவருக்கு தோன்றுது, அப்ப இந்த பாட்டை அம்மாவை பாட வச்சு அந்த அன்னமாச்சாரியா சீடி வெளியிட்டா அதுக்கு ஒரு ராயல்ட்டின்னு அந்த அம்மாவுக்கு பணம் கொடுத்தா எல்லாமே சரியாப்படும். இதை போய் மகாபெரியவர்கிட்ட சொல்றாரு. இந்த மாதிரி மகாபெரியருடைய கமெண்ட், இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், பார்த்து ஒவ்வொரு வார்த்தையும் பேசு. ஏன்னா அவங்ககிட்ட போய் ராயல்ட்டி பணம் கிடைக்கும் இதெல்லாம் பேச முடியாது, எம்எஸ்டி பேச முடியாது, சதாசிவம் பேச முடியாது.
பார்த்து பார்த்து பேசு, ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், ஜாக்கிரதையா பேசு. அவர் வந்தார், உட்கார்ந்தார், எல்லாம் ஆரம்பிச்சார், பேசினார். 90% எம்எஸ் அம்மா எப்பவுமே பேச மாட்டாங்க, சதாசிவம் தான் பேசுவார். எல்லாம் சொன்ன உடனே முழுசா கேட்டுட்டு அவர் எம்எஸ் மேல உள்ள அக்கறையில சொல்றாரு, அவருக்கு வயசாயிருக்கு, டயபெட்டிக், உடம்பு கஷ்டப்படுறது, இப்ப மறுபடியும் இதெல்லாம் அவர் படிக்கணும், இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும், அதுக்கப்புறம் பாடுறதுக்கு ரெக்கார்டு கொடுக்கறதுக்கு வரணும், ஒரு 7 வருஷம் அவனை நான் பாடா படுக்கணும், தேவையா இதெல்லாம்? வேண்டாம், அவன் ஹெல்த் நல்லா இல்லை, அதனால இந்த ப்ரப்போசல் வேண்டாம். சுதாசன் ரிஜெக்ட் பண்ணிட்டார், வேண்டாம். பேசிட்டு இருக்கும் போதே அம்மா உள்ள வந்துட்டார். உள்ள வந்துட்டு, என்ன இல்லை வாடலாம் திருப்பதிலேருந்து வந்திருக்கா, இந்த மாதிரி அன்னமாச்சாரியா எதை பண்ணணும்னு சொல்றா, கீர்த்தனைய உனக்கு உடம்பு ஒத்துக்காதேன்றதுக்கா நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு. பெருமாள் சொல்லி இருக்கிறார், நாம் அதை எப்படி மீறுறது? அம்மாவுடைய வார்த்தை. பெருமாள் சொல்லி இருக்கிறார், நாம எதை எப்படி மீறுறது? இல்ல மறுபடியும் நீ எல்லாத்தையும் பாடம் பண்ணி கத்துன்னு, பரவாயில்ல கத்துக்கிறனே. எந்த வயதிலும் கற்றுக்கொள்ள தயார் என்று சொல்லுகிறவர்கள் தான் வரலாற்றில் ஜீவித்து வாழ்கிறார்கள். அம்மாவுக்கு பெரிய குவாலிட்டி, எந்த வயசுலையும் கத்துக்கிறனே, நான் தெரிஞ்சுக்கிறனே, நான் அதை பாடுறேனே, இந்த எண்ணம் உலகத்துல யாருக்கும் வர, நான் அதை மறுபடியும் படிக்கிறேனே, நான் கத்துக்கிறேனே. தெலுங்குல ஆளுமை வரும், அதை மறுபடியும் இசையில அதுக்குரிய ஆசிரியர் அழைத்து கொண்டு வந்து மகாத்மா காந்தி ஒரு பாட்டு கேட்கிறாரு, அவருக்கு வேணும் அப்படின்னு. அம்மாவால போக முடியல, ஒருத்தரை கொண்டு வந்து கத்துக்கிட்டு அதுக்கு பிறகு அதை பாடி யாழினரை ரெக்கார்ட் பண்ணி மகாத்மா காந்திக்கு அனுப்பி வைக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? எதுவா இருந்தாலும் கற்றுக்கொள்வதற்கு அவங்க தயாரா இருக்கிறார். பாரதி சொல்றான் பாருங்க, இளமையில் கல்னு சொல்லி, அதுக்கு இன்னொரு ரிவர்ஸ் இருக்கு, கற்றுக்கொண்டே இருப்பவர்கள் இளமையாக இருப்பார். அது ரிவர்ஸ். அவங்க எந்த காலத்திலையும் கற்றுக்கொள்வதற்கு தயாரா இருக்காங்க. ரெடி டு லேர்ன். நான் படிக்காததா, எனக்கு தெரியாததா, நான் இனிமே யார்கிட்ட போய் என்ன கத்துக்க போறேன், அந்த ஆட்டிடியூட் கிடையாது. கற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறது. இந்துஸ்தானி மியூசிக்கா, அதுக்கு ஒரு டீச்சர். பஜன் சாங்கா, அதுக்கு ஒரு டீச்சர். கல்கி காலம் எப்போதும் இசை மேதைகளால் நிரம்பி வழிந்தது. அது மாதிரி ஒரு வாழ்க்கையெல்லாம் சதாசிவத்தை தவிர வேற யார் சார் கொடுக்க முடியும்? இன்டர்நேஷனல் மாஸ்டர்ஸ் யாரா இருந்தாலும் வரவழைச்சு அவங்கள வச்சு அவங்களுக்கு பாடத்துல சொல்லி அதை அவங்க உட்கார்ந்து சின்சியரா கத்துக்கிட்டு எல்லாத்தையும் பாடிக்க. விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றதுக்கு முன்னாடி அந்தராம தீட்சிதரை வர சொல்லி தோட்டத்துல வச்சு உபன்யாசம் வச்சு டெய்லி அதை அவர்கிட்ட கேட்டு உச்சரிப்பு எப்படி வரணும்னு சொல்லி தான் சொல்லி அந்தராம தீட்சிதரை மறுபடியும் அதை திருத்தி பர்ஃபெக்ஷன். அதுக்கப்புறம் அக்னிஹோத்திர ராமானுஜ தாத்தாச்சாரியா அவர்கிட்ட சொல்லி காமிச்சு சார் கடைசி வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்டோட மனோபாவத்திலேயே அந்த இசை அரசி கத்துக்கிறேன். இது மாதிரி ஒருத்தர் கிடைக்க முடியுமா உலகத்துல? இன்னொரு சம்பவம், மேலகத்தா ராகங்கள் 72ஐயும் அதை இணைச்சு பாடும். செம்மங்குடி சீனிவாசையர் இதை வந்து எம்எஸ் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்றாரு. என்ன சிக்கல்னா, மேலகத்தா ராகங்கள் 72ஐயும் பாடுற போது என்ன சிக்கல் ஏற்படும்னா, 2 வரி ஒரு ராகம், ஒரு ராகத்திலிருந்து இன்னொரு ராகம் சுவிட்ச் ஓவர் பண்ணும் போது கரெக்டா வராது. குரல் தட்டிடும், பிசிறு தட்டிடும், ஸ்வரம் தப்பா போயிடும். இந்த ஒரு ராகத்திலிருந்து இன்னொரு ராகம் போறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு மகாராஷ்டிரா மன்னர் எழுதுனது. இந்த பாடலை செம்மங்குடி சீனிவாசன் என்ன பண்றாரு, எம்எஸ் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்து முதல்ல 12 ராகங்களை ஒரு சக்கரமா பாட வச்சார். அப்புறம் மறுபடியும் ஒரு 12 ராகங்களை ஒரு சக்கரமா பாட வச்சார். இப்படி 72 ராகங்களையும் பர்ஃபெக்ஷன் குறையாம பாடி 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 சில வருஷங்கள் பழகி பர்ஃபெக்டா வரையிட்டு. இப்பெல்லாம் ரெக்கார்டிங்ல யாராவது ஒரு இடத்துல விட்டுட்டா அந்த இடத்த மட்டும் பஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வேற வைக்கலாம். அந்த காலத்து சரஸ்வதி ஸ்டோர்ஸ் ரெக்கார்டிங்ல எல்லாம் அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. ஏன் ஆரம்பிச்சா கடைசி வரைக்கும் முழுக்க பாடணும், ஒரு தப்பு வந்தா மறுபடியும் முழுக்க பாடணும். அந்த மாதிரி காலகட்டத்துல 72 மேலகத்தா ராகங்களையும் ஒரே டேக்ல பாடி முடித்தார் எம்எஸ். இப்ப செம்மங்குடி மாமாவுக்கு உங்களுக்கு தான் என்ன கேட்டாங்க, இதை நீங்கள் ஏன் பாடவில்லை? எம்எஸ் பாட வச்சீங்க, நீங்கள் ஏன் பாடவில்லை என்று கேட்டார். கேட்டு யாரு? கௌரி ராம் நாராயண் தான் சொல்றாங்க. ஏன் பாடவில்லை என்று கேட்ட போது செம்மங்குடி மாமாவிடமே கேட்ட உடனே அவர் சொன்ன பதில், காரணம் தப்பினால் மரணம். ஒரு ராகத்துல இன்னொரு ராகம் டிரான்ஸ்ஃபர் ஆகும் போது காரணம் தப்பினால் மரணம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார் பாருங்க. அவர் சில ராகங்களை ஊசியால் குத்துவது போலவும், சில ராகம் எப்படின்னா சில ராகங்களை ஊசியால் குத்துவது போலவும், சில ராகங்களை பட்டு துணியால் மெல்ல முகம் துடைப்பது போலவும் பாட வேண்டும். சில ராகங்களை ஊசியால் குத்துவது போலவும், சில ராகங்களை பட்டு துணியால் முகம் துடைப்பது போலவும் பாட வேண்டும். இது
எம்எஸ்ஆல் மட்டும்தான் முடியும். அவளுக்கு இருக்கிற குரல் வளம் எனக்கு கிடையாது. அவளுக்கு இருக்கிற குரல் வளம் எனக்கு கிடையாது. இப்ப செம்மங்குடி மாமாவுடைய பெருமையும் நம்ம பார்க்கிறோம். ஆனா சாதிக்க முடியாத அந்த 72 மேடகர்த்தா ராகங்களையும் பாடி காட்டிய ஒரு இசை பேரரசி என்கிற அவருடைய வெற்றியும் பார்க்கிறோம். இந்த ரெக்கார்டை வெளியிடுறதுக்கு முன்னாடி மகாசுவாமி கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக போறாங்க. அவருடைய திருவடியில வச்சு சொல்லணும். மகாசுவாமிகள் ஒரே ஒரு வாசகம், இந்த ஒரே ஒரு ரெக்கார்டுக்காக சூரிய சந்திரர் உள்ள வரைக்கும் உன் பேர் நிற்கும். இந்த ஒரே ரெக்கார்டுக்காக சூரிய சந்திரர் உள்ள வரைக்கும் உன் பேர் நிற்கும், கவலைப்படாது. இந்த மாதிரி சாதிக்க முடியாத சாதனைகளை எல்லாம் சாதித்து காட்டுகிற ஆற்றல், பணத்துக்கோ பொருளுக்கோ ஆசைப்படாத ஒரு பண்பு, முழுமையான எளிமை வாழ்வு. அதாவது எல்லாம் போய் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிற போது அந்த எளிமையான ஒரு குடும்ப பெண்மணியாக வாழ்கிற ஒரு பக்குவம். நீங்க எம்எஸோட உண்மையான லட்சியம் என்ன? மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி என்று தொடங்கிய வாழ்க்கையில் அவருடைய ஆழ் மனதில் இருந்த ஒரே ஒரு ஆசை என்ன? பெரிய சங்கீத புலமையில வரணும், மேல வரணும், புகழடையணும், பணம் பண்ணணும் இல்லை. தான் இந்த உலகில் மதிக்கத்தக்க ஒரு குடும்பத்தின் தாயாய் இருக்க வேண்டும் என்ற ஆழ்மனதில் இருந்த ஒரு எண்ணம். அதுதான் இளம் பருவத்தில் அவள் கண்ணில் இருந்த சோகம். இதை மாற்றி மிக உன்னதமான ஒரு இடத்தை வாழ்வில் அடைந்து ஒரு மதிக்கத்தக்க துதிக்கத்தக்க பெண்மணியாக உயர வேண்டும் என்கிற பயணத்தை வெற்றிகரமாக முடித்தவர் எம்.எஸ். மீண்டும் ஒரு ஆண்டாளாய், மீண்டும் ஒரு ஆண்டாளாய், மீண்டும் ஒரு மீராவாய் வாழ்ந்து முடித்த சகாப்தம் எம்.எஸ். அந்த முழுக்க பக்தி தூய்மை அதோடு கூடிய வாழ்வாக வாழ்ந்து முடித்த சகாப்தம்